பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ என்ன சார், பிளான் ஓகே தானே? உங்களால நான் சொன்ன மாதிரி பண்ண முடியும்ல? பிளான்லாம் ஓகே தான் சார், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். சார், அதில் எப்படி நான் சொன்னனோ அதே மாரியே பண்ணுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா சார்? நீங்க சின்ன மிஸ்டேக்னாலும் அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுவீங்க. அதனால நாங்க எல்லா வேலையுமே பார்த்து பார்த்து தான் பண்றோம். இதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரியே கரெக்டா ஒரு மிஸ்டேக் இல்லாம பண்ணி கொடுக்குறேன். நீங்க கவலையப்படாதீங்க. ஓகே சார், வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார், ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, நீங்க எடுத்து பேசுங்க. நம்ம வேணா அப்புறமா பேசிக்கலாம். இல்லை சார், அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான், நான் அப்புறமா பேசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது டவுட் இருக்கா? பிளான்லாம் ஓகே தானே? சார், எந்த டவுட்டும் இல்லை சார். பிளான்லாம் பக்கவாக தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே எந்த மிஸ்டேக் இல்லாம நான் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். ஓகே சார், தேங்க்யூ. டேய், மீட்டிங்கில் இருக்கேன். ஃபோன் கட் பண்ணும்போது தெரியாதா நான் மீட்டிங்கில் இருக்கேன்னு? அப்புறம் எதுக்கடா சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க? நானே ஃபோன் பண்ண மாட்டேனா? டேய் இல்லை மச்சான், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அப்படி என்னடா தலை போகிற விஷயம்? கட் பண்ணி விட்டும் நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படி என்னதான் சொல்லு. அசோக், நேற்று ஒருத்தவனை பார்த்தோம்ல? யாரை பார்த்தோம்? அதான்டா, அன்னைக்கு பிஸ்னஸ் பார்ட்டியில் உன்னை ஒருத்தன் அடிச்சான்ல. டேய், இப்ப எதுக்குடா அவனை ஞாபகப்படுத்துற? மச்சான், அதான்டா நேத்து நம்ம பார்த்தோம்ல, அவன் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறான்னு நினைக்கிறேன்டா. அவன் போறத நான் பார்த்தேன். ஓ, கிளம்பிட்டானா? நான் கூட கொஞ்ச நாள் இருப்பான், அதுக்கப்புறம் தான் கிளம்புவான்னு நினைச்சேன். உடனே கிளம்பிட்டானா? அவனுக்கு கொஞ்ச நாள் இருக்கணும்லாம் ஆசை இல்லடா, உடனே போகணும்னு ஆசை. அதனால நேத்து நான் சொன்ன மாதிரியே பண்ணிடு மச்சான். கொஞ்சம் நல்லா யோசி, கோவத்துல இருக்க. டேய், இது கோவத்தில் எடுத்த முடிவு இல்லடா. அவன் என்னைய என்னைக்கு அடிச்சானோ அன்னைக்கு எடுத்த முடிவுடா. ஒவ்வொரு டைமும் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த தடவை விட மாட்டேன்டா. நீ நான் சொன்னதை மட்டும் செய், வேற எதுவும் பண்ணாத, புரியுதா? சரி மச்சான். டே அர்ஜுன், அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என் மேல கை வச்சல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. டெலிவரி டேட்டுக்கும் இன்னும் நாள் இருக்கு. அதுக்குள்ளே எதுக்கு இப்போ எனக்கு ஏன் இப்படி இருக்கு? எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மா மா எங்க இருக்கீங்க? என்ன சவுண்ட் அது? இது உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னம்மா கூப்பிட்டுட்டே இருந்த? நிலா, ஏமா அழுவுற? கையில எதுக்கு போட்டோ வச்சுட்டு அழுவுற? என்னாச்சு? மா பாருமா, இங்க ரெண்டு பேரோட போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. என்ன, கீழே விழுந்து உடைஞ்சிருச்சா? நிலா, கையில ஏதாவது கண்ணாடி குத்துருச்சா என்ன? கையை காட்டு. மா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. மா, எங்க போட்டோ உடைஞ்சிருச்சுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நிலா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாத. போட்டோ தானே, அது ஆணி ஒழுங்கா அடிக்காததால கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். போட்டோ கீழே உடஞ்சதுக்கெல்லாம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, அழாத, பயப்படாத. அம்மா இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு அவர் கிளம்புனதுலேருந்து ஒரே பதட்டமா இருந்துச்சு. நான் கூட ஏதோ பிரசவ வலி தான் வந்துருச்சோ அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ போட்டோ உடஞ்சிருச்சுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல? அவர் நல்லா தானே இருக்காரு? ஐயோ நிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. என்ன, ஃபோட்டோ தானே உடஞ்சிச்சு, அதுக்கலாமா? நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசு. அம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகாதுல்லம்மா,
இருக்காரு. நீ ஃபோன் பண்ணி பேசு. சரிம்மா, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. நீ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. சிக்கிட்டா சிக்கிட்டா சிக்காத கால சமையலுக்கு ஆள் இங்க கிடைச்சிட்டான். சம்சாரம் சொன்னத வேதவன்னு எடுத்துட்டு சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்க? ஆண்டவே. டேய் இததான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க. எங்க இருக்க? மணி என்ன ஆகுதுன்னு தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. டேய் கவலைப்படாதடா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஆஃபீஸில் இருப்பேன். பக்கத்தில் தான் இருக்கேன். தோ வந்துட்டே இருக்கேன். 1/2 மணி நேரத்துல வந்துருவேனா? நீ சென்னை வந்துட்டியா? அதெல்லாம் வந்துட்டேன்டா. இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஆஃபீஸில் இருப்பேன். சரி சரி. டேய் பார்த்து வா. அதெல்லாம் பார்த்து வர மச்சான். நீ அங்கே எல்லாமே ரெடியா? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஏய் எந்த பிரச்சனையும் இல்லடா. எல்லாம் இப்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. நீ வந்தா எல்லாம் ஓகே தான். நீ வராது மட்டும்தான் இப்ப எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. கிரண், எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நான் தான் சொல்கிறேன்ல, இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஆஃபீஸில் இருப்பேன். நீ மற்ற வேலையை பாரு, நான் வந்துடுறேன். சரி ஓகே, நீ பார்த்து வா. நான் மற்ற வேலையை பார்க்குறேன். டேய் பார்த்து வா. சரிடா. அம்மா, அவர் ஃபோன் பிஸின்னு வருதுமா. யார்கிட்டயே பேசிட்டு இருக்காரு. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நிலா பாரு, மாப்பிள்ளை யார்கிட்டயே ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு. அப்பனா மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு. நீ கவலைப்படாத, மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வாங்கல, நம்ம கிளம்பி போய் அவரை பார்த்துட்டு வரோம். நிலா, அப்படிலாம் அடிக்கடி அங்க போக முடியாதும்மா. நீ மாசமா இருக்க, மாசம். அப்படிலாம் அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாது. மாப்பிள்ளை நல்லா தானே இருக்காரு. நீ பாரு, அவரே உனக்கு ஃபோன் பண்ணுவாரு. ஹே பொண்டாட்டி, என்னடி ஃபோன் பண்ணியிருக்க? அர்ஜுன், அர்ஜுன், நீங்க எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஏய், என்னாச்சுடி உனக்கு? இப்போ எதுக்கு இவ்வளோ பதட்டமாக பேசுகிற? அழுத மாதிரியும் பேசுகிற. என்னாச்சு உனக்கு? அர்ஜுன், நீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஏய், எனக்கு எதுவும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு? இப்போ எதுக்கு இவ்வளோ பதட்டமாக பேசுகிற? அர்ஜுன், நீங்க போனதுக்கு அப்புறம் வீட்ல நம்ம போட்டோ மாட்டியிருந்தோம்ல, கல்யாண போட்டோ, அது சடனா கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அவ்வளோதானே? அதுக்கா இவ்வளோ பதட்டமும் அழுகையும்? விடு, நான் வரும்போது நல்ல பெருசாக ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வரேன். அர்ஜுன், நான் அதுக்கு சொல்லல அர்ஜுன். திடீர்னு போட்டோ உடைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு அதான் ஃபோன் பண்ணேன். ஹேய், எந்த காலத்துலடி இருக்க நீ? ஃபோட்டோ உடஞ்சா அதில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா என்ன? அர்ஜுன், சிரிக்காதீங்க அர்ஜுன். நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? நான் நல்லா தாண்டி இருக்கேன். எனக்கு எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ஆஃபீஸே போயிடுவேன். நான் மீட்டிங் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுறேன். அப்போவும் நான் நல்லா தான் இருக்கேன். புரியுதா? இதை நினச்சிக்கிட்டு நீ பயந்துட்டு இருக்காத. ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஓகேவா? இல்ல அர்ஜுன். நிலா, பயப்படாதடி. எனக்கு எதுவும் ஆகாது. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு ஒன்றும் இல்லை. சரியா? பயப்படாத. போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உன் கூட வந்து 1 வாரம் இருக்கேன். புரியுதா? ஆ, சரி அர்ஜுன். ஆனா பார்த்து பத்திரமா இருங்க. சரிடி, நான் பத்திரமா தான் இருக்கேன். நீ பத்திரமா இரு. ம். ம். லவ் யூடி பொண்டாட்டி. லவ் யூ அர்ஜுன். நல்ல பொண்ணு இவ. ஃபோட்டோ உடஞ்சதுக்கெல்லாமா இப்படி பயப்படுவா? ஃபோட்டோ உடஞ்சா அதில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமா என்ன? ஷபா, எந்த காலத்தில் இருக்கானே தெரியல. வர வர இவளோட தாட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கு. என்னென்னமோ யோசிக்கிறா பா. இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்தை பிறந்துடும். அப்புறம் என்ன, ஜாலி தான். ஜூன் ஜூலை மாசத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் ஜூனியர் கையில் கிடக்கும் மனம் பேரஷூட். ஏ ஏ ஏ ஏ ஏ பிரகாஷ் சார், மீட்டிங்க்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? சொல்லுங்க டாக்டர். என்ன டாக்டர்? இப்பதான் அவன்கிட்ட நான் பேசினேன்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா? டாக்டர், ஓகே டாக்டர், தோ நான் வந்துட்டேன். மல்லிகா, அழாத மல்லிகா, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. இனிமே எனக்கு என்ன ஆனா என்ன? ஐயோ அம்மா, எதுக்குமா இப்ப நடு ஹாலில் உட்காந்து இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அப்படி என்னாச்சு? காவியா, அர்ஜுனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போதான் கிரண் ஃபோன் பண்ணி சொன்னான். பா, என்னப்பா சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? இப்படி இங்கே இருக்கீங்க, வாங்கப்பா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தான். பா வாங்கப்பா, கிளம்பலாம் வாங்கப்பா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வர சொல்றீங்க, அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பா கிளம்புங்க, என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்கப்பா. ஐயோ, என் பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியலையே, யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைக்கு அந்த நிலைமை, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இன்னுமா உயிரோட இருக்கிறேன். அண்ணி அழாதீங்க அண்ணி, அர்ஜுனுக்கு ஒன்றும் ஆகாது அண்ணி, அவன் நல்லா தான் இருக்கான், நீங்கள் அழாதீங்க அண்ணி. எப்படி வனஜா என்னால் அழாமல் இருக்க முடியும்? இப்படி படுத்து கிடக்குறானே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஆளும் ஒன்றும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்மளும் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுட்டுருக்கோம், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குது, என் பிள்ளை என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குது. மல்லிகா, அப்படிலாம் சொல்லாத மல்லிகா. நம்ம புள்ள நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, நீ அழாத. கடவுளே, இப்படி பண்ணிட்டியே. ஃபோட்டோ உடஞ்சதை பார்த்ததுமே என் மனசு ரொம்ப நெருடல் ஆயிடுச்சு. எங்கே என்னமோ ஆயிடும்னு பயந்துட்டே இருந்தேன், அதே மாரியே பண்ணிட்டியே. என் பொண்ணுக்கிட்ட கூட நான் இதை காட்டிக்கிட்ட அவள் பயந்துருவான்னு பயந்துட்டு தானே என் மனசுக்குள்ளேயே அந்த இதை வருத்தத்தை வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்படி பண்ணிட்டியே. இப்போ என் பொண்ணு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? என் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீ தான் அவரை பார்த்துக்கணும். அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பொண்ணு தாங்கவே மாட்டா. அவளுக்கும் அவன் வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் இப்படி ஒரு தண்டனை கொடுத்துறாத. தயவு செஞ்சு என் மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. என் மாப்பிள்ளையை நீ தான் காப்பாற்றணும். எந்த பெத்தவளுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. தன் பொண்ணுக்கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்ல போகிறேன்? உன் புருஷன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு நான் எப்படி சொல்ல போகிறேன்? மா என்னாச்சுமா? எதுக்குமா இப்படி சாமி ஃபோட்டோ முன்னாடி நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இவ்வளோ கத்தி பேசிகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? கடவுளே, என் பொண்ணு இப்படி வந்து கேட்குறாளே, இவளுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? மா என்னாச்சுமா? இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? நிலா மாப்பிள்ளை போன காரு, அவர் போன காரு என்னம்மா சொல்கிறீங்க? அவர் போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. என்னம்மா சொல்ற? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாண்டி, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. இப்பதான் ராதிகா ஃபோன் பண்ணி சொன்னா. மா என்னம்மா சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவரு நல்லா தானம்மா இருக்காரு. போட்டோ உடஞ்சப்பே நான் சொன்னம்மா, எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல, அவருக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னு. ஆனா நீங்க தானே சொன்னீங்க எதுவும் ஆகாதுன்னு. ஆனா இப்ப பாத்தீங்களா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? நிலா அழாதடி, உனக்கும் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுதுடி, அழாதடி. மா அவருக்கு ஏதாவது ஆச்சு, நானும் என் குழந்தை இருக்கவே மாட்டேம்மா. நிலா அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. மா இல்லைம்மா, நான் அவரை பார்க்கணும். நான் பார்க்கணுமா? நான் கிளம்பி போகிறேன், நான் பார்க்கணுமா அவரை? இந்த நிலைமையில நீ எப்படி போக முடியும்? மா எந்த நிலைமையில இருந்தா என்னம்மா? எனக்கு என் புருஷனை பார்க்கணும். என் புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்காருமா. இந்த நிலைமையில நான் இங்கே உட்காந்து என்னம்மா பண்ண முடியும்? நான் போகிறேம்மா. நான் அவர் பக்கத்தில் இருந்தாதாம்மா, நான் அவர் பக்கத்தில் இருக்கணுமா? நான் போகணுமா? நிலா உங்களுக்கு புரியலையாம்மா? அவர் என் புருஷம்மா. நான் போகணுமா? நான் போகிறேன். நான் அவர் பக்கத்தில் இருக்கணுமா? சரிடி, நம்ம போகலாம். நீ அழாத, நம்ம போகலாம். இப்பயே கிளம்பலாம். கிளம்பலாமா? வாங்க கிளம்பலாம். அப்பா எங்கம்மா? அப்பா எங்கம்மா? அப்பா வெளில போயிருக்காருடி. அப்பா வந்ததும் கிளம்பலாமா? அர்ஜுன் நான் வரேன். அர்ஜுன் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் வரேன். நான் வரேன் அர்ஜுன். நான் அப்பவே சொன்னேன் அர்ஜுன் போகாதீங்க. என்ன என் பேச்சை கேட்காம போனீங்கல்ல, இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்க
அழாதடி. மா மா கிளம்பலாமா? கிளம்பலாம். வாமா கிளம்பலாமா? ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. எனக்கு வேற பயமா இருக்கு. ஏங்க, என் புள்ள மட்டும் இல்லை, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க? அர்ஜுனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லபடியா வருவான். கிரண் கிரண், நீ போய் டாக்டர்கிட்ட கேளுடா. அவங்க ரொம்ப நேரமா உள்ள போயிருக்காங்க, ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ போய் கேளுடா. கிரண், அர்ஜுனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் கேளுடா. அத்தை, அவனுக்கு ஒன்றும் ஆகாது அத்தை. அவன் நல்லா தான் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதும் அவங்களே வந்து சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க. டாக்டர் வந்து அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், சும்மா லேசான காயம் தான் சொல்லுவாங்க. நீங்க அழாதீங்க அத்தை. அண்ணி அழாதீங்க அண்ணி, அவன் தான் சொல்றால அர்ஜுனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் நல்லா தான் இருக்கான். ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் அவனுக்கு புள்ள பிறக்க போகுது. இந்த நிலைமையில அவன் இப்படி வந்து படுத்து கிடக்குறானே. இப்ப நிலாவுக்கும் அந்த பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே வனஜா. அண்ணி ஒன்றும் ஆகாது அண்ணி, அவன் பிள்ளைய அவன் கையாலே வாங்குவான் அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. மா அழாதம்மா, தம்பிக்கு ஒன்றும் ஆகாதுமா, அவன் நல்லா தான் இருப்பான். மா மனோஜ் வந்துட்டியாடா? பாருடா, உன் அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருடா. கண்ணே முழிக்க மாட்டேங்கிறான்டா, பேசவும் மாட்டேங்கிறான்டா. உள்ள போனவங்க கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கடா. நீ என்னன்னு கேளுடா, உங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு நீயாவது கேளுடா. மா அழாதீங்கம்மா, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, அழாதீங்க, அவன் நல்லா தான் இருக்கான், நீங்க அழாதீங்கம்மா. பா பாத்தியாடா மனோஜ், உன்ன எப்படி இருக்கான்னு பாத்தியாடா? பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான்டா. பா அண்ணனுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அவன் நல்லா தான் இருக்கான், நீங்க வருத்தப்படாதீங்கப்பா, அவன் நல்லா தான் இருக்கான். மாமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காங்க மனோஜ், இன்னும் எதுவும் சொல்லலை. மாமா, அன்னைக்கு நிலாவுக்கு எதுவும் தெரியாது. நிலாவுக்கு எதுவும் தெரியாது. நிலாவுக்கு மட்டும் அர்ஜுனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். மாசமா வேற இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடும். மனோஜ், அதனால தான் நானும் எதுவும் சொல்லலை. நீயும் எதுவும் சொல்லிடாத. டாக்டர் அர்ஜுனுக்கு எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கான்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். ஆ சரிங்க மாமா. டாக்டர் டாக்டர், என் பிள்ளைக்கு என்னாச்சு? என் பிள்ளை நல்லா இருக்கான்ல? என் தம்பிக்கு எதுவும் இல்லை டாக்டர், அவன் நல்லா தானே இருக்கான், அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர், அவனுக்கு எதுவும் இல்லைல்ல? அவன் நல்லா தானே இருக்கான். கொஞ்சம் என்ன பேச விடுங்க. டாக்டர், அவனுக்கு அப்படி ஆனதுல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அவன் நல்லா இருக்கான்ல? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? கிரண், அர்ஜுனுக்கு எதுவும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. என்ன என்ன டாக்டர், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னு சொல்லி இழுக்கிறீங்க? வேற ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. சொல்லப்போனால் அவருக்கு அதிகமாக அடியே இல்லை. அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஆப்போசிட்டில் வண்டி வரதை பார்த்துட்டு சடனாக வண்டியை ஸ்லோ பண்ணி மரத்தில் விட்டதால் அவருக்கு அதிகமாக அடிப்படலை. ஆனால் காரு மரத்தில் மோதினதால் முன்னாடி இருக்க கிளாஸ்லாம் உடஞ்சி அவர் மேலெல்லாம் குத்தி கீறிடுச்சு. அது கொஞ்சம் காயம் அதிகமாக இருக்குது, அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் போனதில் கால் கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. காலு, என் பிள்ளை நடக்கவே மாட்டானா? இனிமே நடக்க முடியாதா என் பிள்ளைக்கு? மேடம், நான் கால் பெண்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னேன், உங்கள் பையனோட கால் உடஞ்சிருச்சுன்னு சொல்லலை. அது கொஞ்ச நாள் சரியாயிடும். கார் கண்ணாடி உடஞ்சி அவர் மேலே ஃபுல்லாக கீறிடுச்சு, அந்த காயம்தான் இருக்குது தவிர மற்றபடி பெரிய காயம்லாம் எதுவும் இல்லை. ஆக்சிடெண்ட் ஆன அதிர்ச்சியில் அவர் மயங்கிட்டாரு. இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். அவர் உயிருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நாள், அதாவது ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக சரியாயிடுவார். நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு. ஐயோ கடவுளே, உனக்கு நன்றி. என் பிள்ளைய எப்படியே என்கிட்ட வந்து கொண்டு சேர்த்துட்ட. டாக்டர், அது மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா கார் ஆக்சிடென்ட். நான் தான் சொல்கிறேன்ல கிரண், அவருக்கு அதிகமாக அடியே படலை. அவர் முன்னாடி வரதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க மரத்தில் கார் விட்டுட்டாரு.
கார் போன இதில் கால் கொஞ்சம் பெண்டாயிருக்கு. கார் கண்ணாடி உடஞ்சதில் அந்த கண்ணாடிலாம் அவர் மேலே பட்டு கிழிச்சிருச்சு. சீட் பெல்ட் போட்டதால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் நல்லா தான் இருக்கார். அங்கங்கே சின்ன சின்ன காயம், அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். மற்றபடி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன மாதிரி தான். ஆக்சிடெண்ட் ஆன அதிர்ச்சியில் அங்கேயே மயங்கிட்டாரு. இப்போதைக்கு மயக்கத்தில் தான் இருக்கார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிரும். நீங்கள் அதுக்கப்புறம் போய் பாருங்கள். ரொம்ப நன்றி டாக்டர். அது என்னோட கடமை சார். அப்புறம் இங்கே நின்று எல்லாரும் அழுதுட்டு இருந்தீங்கன்னா மற்ற பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு 2 நாள் மட்டும் இங்கே இருங்க. மற்றவங்களாம் அங்கே கொஞ்சம் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுங்கள். ஓகே டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே கிரண். கலைவது போலே நம் காதலும் கலைந்தது என்று சிறகில்லா பறவை போலே மனதுக்குள் வேதனை ஒன்று. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண் முன் கண்டேன் அன்பே. என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள். நம் கனவெல்லாம் சிதைந்ததை கண் முன் கண்டேன் அன்பே. உன்னருகில் மலர் போல் என்று மலர்ந்தேன், இன்றே தனிமையில் இருந்தேன். உன்னருகில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.